அப்புறம் அவன் போய் குடும்பத்தை பாரு, இல்ல அவன் போய் குடும்பத்தை பாரு, அவனோட தொழிலை பாரு, வேலையை பாருன்னு சொல்றவரு உங்களுக்கு வந்து மைக்கலன்றீங்க இல்லையா? கஷ்டமாடி அதுல பாரியா எந்த இது ஒரு இதுமே மிஸ் பண்ண பாரு. அவங்க அம்மா அப்பாவா சரி, ஒய்ஃபா சரி, பசங்க, ஃபேன்ஸ், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் பண்ணிட்டாரு. முக்கியமா சொன்ன மாதிரி அது கரெக்டா மென்ஷன் பண்ணிட்டாப்ல. ப்ரோ அதே மாதிரி கணேஷ் நான் இன்னைக்கு மதியம் சொன்னேன்ல, மீட் பண்ணாங்க ஏன் முருகாசை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது போட்டோ வந்துச்சு. அது ஆனா கேட்டா பழைய பிக்குன்னு சொல்றாங்க இவங்க. அது இப்ப எடுத்ததுலாம் இல்ல, அது முயற்சியில அந்த ஒரு பாட்டு ஒண்ணு வரும், சவடிக்கா அந்த கெட்ட பாட்டு. ஆமா ஆமா. அப்ப இவனுமே டாக்ஸ் போலாமா? மேபி இருக்குமா? எல்லாருக்குமே சான்ஸ் கொடுப்பாருடா கண்டிப்பா. அதுல சிவன் சொல்லிட்டு 2 பசங்க எங்கேயும் திட்டானுங்க வந்து. இப்ப இல்ல இல்ல இது அதுல அந்த எஃப்ஐஆர் படம் எடுத்த டேரக்டர் நம்ம ஜெயலலிதா தரமான டேரக்டர். அந்த படம் பாத்துக்கீங்களா? எஃப்ஐஆர் படம் பாத்துக்கீங்களா? சத்யானா இருக்காரா? அது ஒரு கொடுத்தேன் வரவே இல்லை. பரதனா இருக்காரு. எல்லாரும் கூட இன்வைட் கொடு. அந்த அடிமத்தாயி ஒருத்தர் இருக்கான் கீழே. யாரு அடிமத்தாய்? யார்? ஒரு நாள் தான் ஜாலியா இருக்கணும், அச்சு விட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் ரைட்டா. கடைசி பார்த்துக்கோங்க. இப்ப வேணாம்டா, இப்ப கொஞ்ச நேரம் அவரை பத்தி பேசுவோமே. லாஸ்டா ஃபினிஷிங் டச்சா முடிப்போம். சொட்டையா ஒரு நிமிஷம் போட்டுக்கிறேன். அதர்ஸ்க்குலாம் யாருக்குமே கொடுக்காதா? இல்ல அதர்ஸ்க்குலாம் கொடுக்கல. வாங்க சத்யர் ப்ரோ, வாங்க. இருக்கீங்களா? வணக்கம் கணேஷ், சொல்றீங்க? வணக்கம் ப்ரோ. நீங்க? நல்லா இருக்கு. வேற இல்ல கேட்டிருந்தேன். திடீர்னு ரிக்வெஸ்ட் கொடுக்கு அப்புறமேட்டு தான் யோசிச்சேன். திடீர்னு எடுத்தனா நம்ம வேற ஐடி இருந்தாலும் டக்குனு நம்ம தெரியாமலே நம்ம எதுல இருக்குன்னு தெரியும் உணர்ச்சி வசப்பட்டு வந்து வேண்டியதா இருக்கேன். சரி, முதல்ல வந்து தலைக்கு வந்து அண்ணனுக்கு வந்து 33 வருஷம் நிறைய வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு, இன்னைக்கு வந்து பார்த்த ஸ்டேட்மெண்ட்டை பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அறிவு திறமை கண்டிப்பா வேணும். அப்படி ஒரு, அதாவது கிளியர் கட்டா ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் அவ்வளவு அற்புதமா யாரையும் விட்டு கொடுக்காம, யாருடைய மனசும் குறிப்பா யாருடைய மனசும் நோகாம அவ்வளவு தெளிவா அழகா எவ்வளவு ஃபேன்ஸ் விட்டு கொடுக்காம கடைசியில ஃபேன்ஸுக்கும் நிறைவு பண்ணி அற்புதமா பண்ணிருக்காருங்க. சூப்பர் இருக்கு. இல்லைங்க கடைசி யாரோ படிச்சாங்க, அவங்க வந்து கடைசியா முடிக்கும் போது ஹார்ட் டச் நண்பா, சூப்பரா படிச்சீங்க நண்பா. கடைசியா மனித கடவுள் அஜித் குமார் அப்படின்னு நண்பா. உண்மையிலுமே எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க படிச்சதோட கடைசியா முடிச்சு பாருங்க, வேற லெவல். எங்க வச்சிருக்கீங்க அங்க தெரியுதுங்க. சூப்பர். நன்றி. நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஃபேவரட் ஓகேவா, ஃபேவரட் படம் அதுல இருந்து ஒரு சீன் மட்டும் சொல்லுங்க எல்லாருமே. சொல்லுங்க. ஃபேவரட் மூவி ரெட்டு. அதுல பிடிச்ச படம் அந்த பணத்தை தொலைச்சிட்டு தேடும் போது அவங்களா வாண்டடா 1000 ஆட்டோவை கொண்டு வந்து பணத்தை வாங்கி எடுத்து கொடுப்பாங்களா, அந்த மூவி தான். அஜித் போட்டோ வச்ச என்னைக்கு திருட மாட்டான் அப்படின்னு ஒரு டைலாக். அதுதான் முகவரி. அப்புறம் இப்ப பேசுங்க. இல்ல உண்மையாலுமே இல்ல நான் பேசுறது எல்லாமே பத்தி. ஓகே, தேங்க்ஸ். நோ ப்ராப்ளம். இல்ல உண்மையாலுமே நான் வந்து அண்ணனை வந்து முத பார்த்தது வந்து காதல் மன்னன். எங்க மாமா தான் கூட்டு போனாரு. எங்க மாமா என்னை கூட்டு போகும்போது நான் வந்து கரெக்டா 9th படிச்சதுக்கு நினைக்கிறேன். 9th 10th தெரியும் தெரியல, ஞாபகம் இல்ல. நம்ம முத போய் தலைப்படம் வந்து காதல் மன்னன் பாக்குறேன். எங்க மாமா வந்து பாத்தோன்னா அப்பயே வந்து அவர் ஆக்சுவலா கமல் தான். அதுக்கப்புறம் அவர் வந்து தலையை பத்தி நிறைய சொல்லுவாரு. அது பீனிக்ஸ் படம் வந்து சொல்லுவாரு.
தலையை பொறுத்த வரைக்கும் ஃபீலிங்ஸ் படம் சொல்லும்போது அவரு தான் என்ன பண்ணாரு, அஜித் பத்தி பேசும்போது முதல்ல காதல் மன்னன் படம் பாக்குறேங்க போயிட்டு பார்க்கும்போது நான் உண்மையாலுமே நம்ம தமிழ் சினிமா ஹீரோக்கள் நம்ம வந்து குறை சொல்ல வரல. பட் நம்ம தமிழ் சினிமா ஹீரோக்கள் வந்து எல்லாருமே அழகுதான். யாரும் வந்து தலைவர் வந்து அழகில்லைன்னு சொல்ல முடியாது, கமல் அழகில்லைன்னு சொல்ல முடியாது, தலைவர் அழகுன்னு சொல்ல முடியாது, உலக நாயகன் அழகுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஒருத்தர் நேச்சுரலா அழகா இருக்கும்போது ரொம்ப அழகாங்க, ரொம்ப மிக மிக ரொம்ப அழகா ஒரு ஒரு ரொம்ப அழகான ஒரு மனுஷன் வரும்போது பார்க்கும்போது யாரு இவரு இவ்வளவு அழகா இருக்காரு, யாரு உண்மையாலுமே நான் மிரண்டேங்க. அவ்வளவு அந்த அதாவது ஒரு 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 ஆணை பார்த்து எல்லாம் ரசிக்கிறாங்க அப்படின்னா அது அஜித் குமார், அண்ணன், நம்ம அண்ணன் மட்டும் தான் சொல்லுவாங்க. உண்மையாலுமே அது உண்மைங்க. அது நாங்களாம் சின்ன அந்த 9th படிக்கிறப்ப இவ்வளவு அழகா நம்ம வந்து பார்த்துருக்கோமே அப்படின்ட்டு அடித்து நடிக்க ஆரம்பிச்சு அந்த படத்தை பார்த்தோன்னே அதுக்கப்புறம் வந்து சாரோட படம் அடிக்கடி, அண்ணனோட படம் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கும். பட் உண்மையாலுமே எனக்கு வந்து பயங்கர அவர் மேல கிரேஸ் ஆனது அட்டகாசம் தான். அட்டகாசத்துல அவரு அந்த 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 லுக்கு, அந்த ஸ்டைலு, அதெல்லாம் வந்து அந்த வேட்டி ஷர்ட்ல எல்லாருக்கும் நம்ம பாத்துருவோம். பட் நம்ம தலைக்கு வந்து அந்த ஜெயில் உள்ள சீனுக்காக நான் சொல்லுவேன். அந்த ஜெயில் எல்லாம் சொல்லு, அதாவது நம்ம தூத்துக்குடி, நம்ம இந்த குரு வந்து இங்க வந்துருவாரு, நம்ம தலை அங்க போகும்போது அந்த அவங்க லவர்ஸ் 2 பேரும் காப்பாத்துறதுக்காக ஜெயிலுக்கு அந்த ஸ்டேஷனுக்குள்ள போவாரு. ஸ்டேஷனுக்கு போகும்போது அந்த அந்த காத்துல அந்த அந்த ஷர்ட் இருக்குல்லங்க, அந்த பட்டன் கிட்ட அந்த ஷர்ட் பறக்கும், அந்த தலை பேசிட்டு ஸ்டைலா உள்ள போவாங்க. ஏங்க நீங்க என்னங்க அரசியல் பட்டியல், அப்பவே அரசியல் பட்டியலுங்க அவரு. அவ்வளவு அழகா இருக்கு அந்த அரசியலுக்கான கம்பீரம். அந்த உள்ள நுழையும் போது அவ்வளவு அற்புதமா இருக்கும். அப்படியே அந்த உள்ள நுழைவா இருப்பாங்க. அந்த நீங்க முடிஞ்ச அந்த சீனை மறுபடியும் போட்டு பாருங்க. அந்த காத்தடிக்கிறது, கையை ஒரு விரல தூக்கி தூக்கி உள்ள பேசிட்டு போறதுக்கும், கூட 4 பேர் நடந்து வர்றதுக்கும் பயங்கரமா இருக்கும். உண்மையிலுமே அந்த பேக்ரவுண்ட்ல 10 பேர் நடக்க விட்டு பின்னாடி வர்றதுல எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் நம்ம நம்ம அண்ணனுக்கு தான், நம்ம அண்ணன் தலைக்கு தான் அவ்வளவு அற்புதமா இருக்கும். அந்த மாஸ் கிரேஸ் எல்லாமே அவ்வளவு அழகா இருக்கும். மீண்டும் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு, நாங்க எப்பவுமே உங்க கூட தான் இருப்போம். நாங்க எந்த கட்சியில இருக்கலாம், எந்த மாற்று கட்சியில இருக்கலாம், எதுல வேணாலும் இருக்கலாம். ஆனா எங்களுடைய அன்பு, எங்களுடைய நிஜமான உயிர் எல்லாமே உங்க நோக்கில இருக்கும். நாங்க வந்து அரசியலுக்கு ஒரு பொதுவா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அரசியல் போயிட்டு இருக்கோம். பட் எங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையில நாங்க நேசிக்கிற, மதிக்கிற, உங்களை நேசிக்கிற முதல்னா நீங்க. கண்டிப்பா உங்களை விட்டு தர மாட்டோம். இன்னைக்கு இல்ல, கடைசிக்கு நாங்க மட்டும்தான் உங்க கூட இருப்போம். நாங்க மட்டுமே இருப்போம். நன்றி நன்றி நன்றி. நீங்க தொடர்ந்து பேசுங்க. சூப்பர் சூப்பர். சொல்லுங்க ப்ரோ. பூபதி ப்ரோ பேசுங்க. ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் பார்த்த படம் வந்து இந்த படம் ப்ரோ, வரலாறு ப்ரோ. அதுல வந்து வரலாறு பாத்தீங்கன்னா வந்து அது இன்டர்வல் சீன் பாத்தீங்கன்னா நம்ம ஆள் வந்து 3 அஜித் காட்டுவாங்க. ஒரு அஜித் பாத்தீங்கன்னா உனக்கு வந்து படுத்திருப்பாரு, இன்னொரு அஜித் வந்து அழுதுட்டு இருப்பாரு, இன்னொரு அஜித் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து அந்த அமர்ச்சிட்டு இருப்பாரு. அதை பார்க்க நமக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னொன்னு என்னடா, நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் அப்பதான் வந்து அவரோட படத்துக்கு போறேன். நானு அதுக்கு முன்னாடி எல்லா ஒரு ஆக்டர்ஸ் படத்துக்கு நான் அதெல்லாம் போயிருக்கிறேன். இருந்தாலுமே வந்து எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பெரிய தியேட்டரு அந்த தியேட்டர் தான். அது பாத்தீங்கன்னா சீட்டு கெப்பாசிட்டி வந்து 1000. நான் சரி ஃபர்ஸ்ட் போகும்போது நான் உள்ளுக்குள்ள தியேட்டர் போகும்போது நான் எல்லா படத்துக்கும் போயிருக்கேன். போகும்போது எப்பயுமே ரசிகர் இருக்கான்னு பார்த்தேன். ஆனா நான் அங்க உள்ளுக்கு போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சது நம்மளோட ரசிகர் வந்து வெறுத்தனமா அந்த அளவு அவரை வந்து ரொம்ப வந்து அவர் வந்து இது பண்ணாங்க, லைக் பண்ணாங்க. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்மளோட ஏகே சார் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபேன்ஸ் சொல்றது காரணம் வந்து அப்படிப்பட்ட ஒரு ரசிகர் காரணம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆழ்வாரும் கொஞ்சம் அடியாச்சு, அடுத்த படம் பாத்தீங்கன்னா கிரீடம் அடியாச்சு. ஆனா அதுக்கடுத்த படம் பாத்தீங்கன்னா பில்லா படம். பில்லாக்கு அதை விட எங்க ஊர்ல எக்கச்சக்க ஓப்பனிங். அது இன்னொன்னு பாத்தீங்கன்னா வேதாள படத்துக்கு எங்க ஊருக்கு பாத்தீங்கன்னா சொல்லுங்க, தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகுதுங்க. நாங்க 9 மணிக்கு காலைல போயிட்டோம். எங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, ஒரு வருஷம் உள்ள கொடுத்து எங்களுக்கு தெரியல. அப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப எல்லா ஃபேன்ஸ் என்ன பண்ண முன்னாடி ஃபேன்ஸ் என்ன பண்ணாங்க, முன்னாடி இது இருக்குதுங்க அந்த கேட்டு, அதை தூக்கி அப்படியே எடுத்து தூக்கி எல்லாம் வந்து வெளியே போட்டாங்க. அதெல்லாம் வாழ்க்கையில வந்து நம்மளால மறக்க முடியாது. நம்மளே மாதிரி ஃபேன்ஸ் வந்து யாருக்கும் அமையாதுங்க. சூப்பர் ப்ரோ. எல்லாருமே நான் என்ன சொல்றேன்னா, ரெகுலரா வந்து பேசுனீங்கன்னா அது கரெக்டா வரும். எல்லாருமே ரெகுலரா வந்து பேசுங்க. ரெகுலரா நீங்களே ஸ்பேஸ் போடுங்க. ஸ்பேஸ் போட்டு லிங்க் ஷேர் பண்ணாலே எல்லாருமே வருவாங்க.
கரெக்ட். பேசு பேட்பில்லா பேசு. எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதுடா கணேசன்? கேக்குதுடா. எல்லாருக்கும் வந்து இது ஒரு புது வருஷம் மாதிரி புது நாளா தொடங்குது எல்லாருக்கும். சார் வெளியிட்ட அந்த ஒரு நோட்ஸ் அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு எல்லாருக்கும். யாருக்கும் ஒரு நெகட்டிவிட்டியா தோணல பாருங்க. அதை பார்த்தோம் எல்லாருக்கும் கூஸ்பம்ஸா இருக்கு. ஓகே, இப்போ சாரோட படங்கள்ல எனக்கு 2 படம் ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு வந்து அந்த பர்டிகுலர் சீன் வந்து அவரோட பர்சனாலிட்டியை வந்து வெளிப்படையா காட்டும் ஒரு சீன் ஒரு படத்துல. இன்னொரு படத்துல வந்து அந்த மனுஷன் எவ்வளவு மாசம் காட்டும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீரம். எனக்கு அந்த டைலாக் நான் நிறைய வாட்டி டிவில போட்டிருக்கேன். வீரம் படத்துல வந்து அந்த இவனுக்கு கல்யாணம் நடக்கும்போது அவங்க தம்பி இன்னொரு தம்பி கல்யாணம் நடக்கும்போது அஜித் சார் சொல்லுவாரு, அவனுக்கு ஒரு அந்த கடை எழுதி கொடுக்கும் போதோ எப்படியா நீங்க இதை பண்ணீங்கன்ட்டு எல்லாரும் கேட்கும்போது சொல்லுவாரு, நம்ம கூட இருக்கோம் நம்மளை பார்த்துட்டா நம்மளுக்கு மேல இருக்கோம் நம்மளை பார்த்துப்பான்ட்டு. ஆக்சுவலா அஜித் சார் அதை பண்ணக்கூடியவர் தான் அது. அதனாலதான் அவரோட பர்சனாலிட்டி அந்த படத்துல நான் அவ்வளோ நேசிச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் தனியா பார்த்த படம் அது. யாருமே இல்லாம எனக்கு டிக்கெட் நான் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தே வந்துட்டு தனியா பார்த்த படம். அந்த படத்துல இருந்து அந்த மனுஷன் ஒரு உயிராவே நான் மாறிட்டேன். அந்த டயலாக் அதுக்கும் எத்தனை இப்ப நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து அவங்களுக்கு அர்த்தனை பண்ணாரு, இவங்களுக்கு ஏன் சினிமா ஆர்டிஸ்ட் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க. அதை நான் நேர் கூட பார்த்துருக்கேன். அது நான் இன்னும் ஸ்பேஸா சொல்றேன். எங்க மாமாவோட கதை அது. இன்னொன்னு வந்து 2வது படம் வந்து சாரோட மாஸ். நிறைய பேர் வந்து மாஸ் காட்டணும்னா ஓடுவானுங்க, ஓடியாருவானுங்க, பறப்பானுங்க, பஞ்ச் டைலாக் பேசுவானுங்க. ஆனா ஆரம்பம் படத்துல ஜஸ்ட் ஒரு லுக். சார அரெஸ்ட் பண்ண வரும்போதோ எல்லாரும் வந்து அவங்க ஃபேமிலி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு ஒரு இதுவா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தன் கைய வச்சு சார் ஒரு லுக் ஒண்ணு கொடுப்பாருங்க. தமிழ் சினிமான்னு இல்ல, இந்தியன் சினிமால அந்த ஒரு சீன் எப்போ நினைச்சாலும் பண்ணவே முடியாது. இந்த 2 சீனும் 2 மூவியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் ஹார்ட் டச்சிங். ஓகே, அப்படியே பேசுங்க எல்லாம். ஃப்ரீக்கிங், தனி மனிதன் எல்லாம் பேசுங்க அப்படியே. டாக்டர் நீ என்ன சொல்லியா? நீ என்ன சொல்லிட்டு சொல்லணும். நான் சொல்ல வரும்போதுதான் அவரு சென்னையில் நான் பேசினாரு. பேசு இப்போ பேசி. ஸோ எனக்கு என்னோட லைஃப்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச அஜித் சாரோட படம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன்று முகவரி. ஸோ ஏன் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 2 விஷயத்தினால அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு வந்து அதோட கிளைமேக்ஸ். 2 வந்து எனக்கு அவர் அதுல நடிச்சதா தெரியல, எனக்கு அவர் அதுல வாழ்ந்ததான் தெரிஞ்சது. ஏன் அப்படின்னா ஒரு கட்டத்துல அவர் வந்து ஒரு படத்துக்கு மியூசிக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் வச்சிருப்பாரு. பட் அந்த டைம்ல வந்து அது நடக்காம போயிடும். ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து போய் வீட்டுல அவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இனிமே நான் என்னோட பேஷனை வந்து நான் சும்மா இருந்தா என்னோட பேஷனை மட்டும் நான் ஃபாலோ பண்ண போறது இல்லை, நான் வேலைக்கு போயிடுறேன் அப்படின்னு போய் ரகுவரன் சார்ட்ட சொல்லுவாரு. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நமக்கு ரொம்ப எமோஷனலா இருந்த சீன். 2வது வந்து என்னைக்கும் என்றும் அட்டகாசம். ஏன் அப்படின்னா எனக்கு அந்த பஸ்ல உட்காந்துட்டு பாரு, பஸ்ல தலை எவ்வளவு இருக்குன்னு எண்ணி பார்த்து சொல்லுங்களா அப்படின்ட்டு. அதுல வந்து அவர் டிரைவர் மட்டும் திரும்பி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பஸ்ல ஒரு தலை தான் இருக்கு, ஏன்னா பஸ்ல எவ்வளவு தலை இருக்கு ஒரு தலை தான் இருக்குன்னா அவரு பின்னாடி கேமரா வந்து பேன் ஆகும். நம்மளால லிஸ்ட் பார்த்துட்டு இருக்கிற நம்மளால லிஸ்ட் தூக்கி வீசுவாப்புல. அதுல வந்து நம்மளோட மாசம் என்னன்னு தெரியாம நம்மளால அதுல ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருவாப்புல. எனக்கு உண்மையாலுமே அந்த 2 படம் வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் ரொம்ப க்ளோஸான படம் எனக்கு அந்த 2 படம். கேக்குதா? ஹலோ, கேக்குது சொல்லு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதுக்கு அடுத்த எல்லா படமும் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். நான் வந்து அவரை கேள்வி கேட்கணும் அந்த மாதிரி எனக்கு எந்த டென்ஷனே எனக்கு வந்தது கிடையாது, இனிமேலும் வராது, இதுக்கு முன்னாடி வந்ததும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் 1999 இருந்து தலைக்கு நானா இருக்கேன். யாரோ சொன்னாங்க அவர் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்ட்டு. நான் அப்பல இருந்து தலைக்கு நானா இருக்கேன். எனக்கு அப்பல இருந்து நான் இப்ப வரைக்கும் அவரோட குரோத்தை பார்த்தா நானே வந்து வாயடைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கு. அட் த சேம் டைம் இவ்வளவு குரோத் இவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணியும் அவர் வந்து இவ்வளவு டவுன் டு அர்த்தா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அந்த அறிக்கை விட்டுருந்தது, அந்த இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கிற நோட்ஸ் அதுல அவரோட கிளாரிட்டி இருக்கிறது, ஒரு சில விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அது பர்சனலா ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. நான் என்ன சொல்றது, ஐ எம் கெட்டிங் பிட் எமோஷனல், பட் ஸ்டில் எனக்கு வந்து அவரை நான் பாத்துருக்கேன்.
நிறைய நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன், நேர்ல பார்த்திருக்கேன், நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து அவங்க கூட போட்டோ எடுக்கணும்னு எனக்கு சொன்னதே கிடையாது. பட் ஆனா சொன்னா தப்பா இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ஜெயாகாஷும் கணேஷும் போட்டோ எடுத்தது பார்த்ததுக்கு அப்புறம் எனக்குமே அந்த இன்டென்ஷன் இருந்துச்சு. இப்போ இருக்கு. ஆனா இப்ப சுச்சுவேஷன் எனக்கு போய் போட்டோ எடுக்கிறதுக்கு சுச்சுவேஷன் எனக்கு இப்ப அமையல. இருக்கும் அமைஞ்சதுன்னா மேபி ஃபியூச்சர்ல அது போட்டோ வரும். அது வந்துச்சுன்னா கன்ஃபார்மா அதுதான் என்னோட லைஃப் லாங். அதுக்கப்புறம் என்னோட லைஃப் லாங் டீட் அதுவா தான் இருக்கும். எவன் எடுத்து என்ன வேணா மார்க் பண்ணிக்க, என்ன வேணா பண்ணிக்க. எனக்கு அந்த ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் நடக்கும்னு எனக்கு நம்புறேன். பார்ப்போம். கண்டிப்பா ஒரு நாள் கண்டிப்பா ஆசைப்படுறது எல்லாமே கிடைக்கும். கொஞ்சம் ஆனா வெயிட் பண்ணணும். ஏன்னா கடவுள் அப்படின்னு நம்ம நேரில் பார்க்க முடியாது. இன்னைக்காச்சும் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி கண்டிப்பா பார்க்கலாம். வெயிட் பண்ணி கண்டிப்பா எதனா ஒரு ரூபத்துல வந்து கடவுள் அதே மாதிரிதான் நம்ம தலையும். ஏதாச்சும் ஒரு இடத்துல சடனா போனா அந்த இடத்துல கண்டிப்பா வருவாரு. அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா பார்க்கலாம். வெயிட் பண்ணலாம். கண்டிப்பா அடுத்த யார் பேசுறீங்க? தனி மனிதன் முடிச்சிட்டோம். தனி மனிதன் நான் பேசலாமா? பேசுங்க ப்ரோ. நான் வந்துட்டு சின்ன வயசுலவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்துட்டு எனக்கு அந்த அமர்க்களம் படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு படம் வந்து என்ன சொல்றதுன்னா எல்லாமே இருக்கும் ப்ரோ. ஒரு மாஸ் இருக்கும், லவ் இருக்கும், ஆக்ஷனு, காமெடி எல்லாமே இருக்குங்க அந்த படத்துல. அது ஒரு வெங்கட் லுக் அடிச்சாரு. அந்த மாதிரி பார்க்கணும்னு எனக்கு மறுபடியும் நிறைய படம் வந்துருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு அமர்க்களத்துல பிடிச்ச அந்த படம் எனக்கு எத்தனை வாட்டி நான் பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியாது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சினிமால பார்க்கல, தியேட்டர்ல பார்க்கல, டிவில தான் பார்த்தேன். டிவில பார்க்கும்போது எனக்கு அது அப்போ இப்ப வர மாஸ் சீன்ஸ்லாம் அந்த படத்துல அப்போவே இருக்கு. நீங்க வேணா பாருங்க. அது அவ்வளவு ஒரு இதுவா இருக்கும். எனக்கு அது எப்படி சொல்றதுன்னே தெரியும். எவ்வளவு படம் பார்த்தாலும் எனக்கு அந்த அமர்க்களத்துல பார்த்த தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எவ்வளவு ஸ்டைலா பண்ணியாச்சு, ரெங்கடா பண்ணியாச்சு. அமர்க்களம் மாதிரி எனக்கு வந்து எதுதான் இந்த மாதிரி பண்ணாங்க. எல்லா லவ் சீன்ஸும் அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ கடைசியா பார்த்த படம் இப்போ ரொம்ப நல்ல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 33 வருஷம் 33 வருஷம் பெரிய விஷயம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. சூப்பர். வாங்க ரிப்சினா எதிர்பார்த்துட்டீங்க. ஹலோ, கேக்குதா? கேக்குது. நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கப்பா. எங்க இல்ல, நான் ஆக்சுவலா நேத்து இந்த ஆடியோ லான்ச் போனேன். இன்னைக்கு இன்னொரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். ஓகே. ஆக்சுவலா டிக்கெட் இருந்துச்சு, நான் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். நேத்து ஒரு கமிட்மெண்ட் ஸ்கிப் பண்ணேன், இன்னைக்கு அதுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். ஓகே. அங்க போனதுக்கு அவரு பேசினார்ல நம்ம ஆளை பத்தி. ஐயோ வச்சிருக்கேன், ஆடியோல ரெக்கார்டே வச்சிருக்கேன். நான் ஆக்சுவலா போட்டு உங்க பேக்கப் ஐடியில போட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணிடுறேன். இல்ல டிஎம்சி அடிக்கிறாங்கடா. எனக்கே அஸ்தானுங்கடா. நான் என்ன சொல்றேன்னா பேக்கப் ஐடியில போட்டு உங்க ஐடியில போட்டு விடுங்க. ஆக்சுவலா என்னன்னா, என் கூட வந்தவங்க சரி அவங்க ரஜினி ஃபேன்ஸ், அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ண சொல்லிட்டு நான் வந்து பொறுமையா உட்காந்து எடுத்துட்டு இருந்தேன் வீடியோவை. சார் எனக்கு கையில ஏன்னா அவங்க எமோஷன் ஆயிட்டு கை குதிக்கிறது பண்ணும்போது அவங்களாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு இருந்தேன். இவரு போற போக்குல திடீர்னு வெங்கட் பிரபு அஜித் குமாருக்கு நம்ம அஜித்துக்கு எழுதின மாதிரி அப்படின்ட்டு நானும் எவ்வளவு நாள் தான் அப்படின்னாரு. அவ்வளவுதான் நானே கத்த ஆரம்பிச்சிட்டேன். நான் போயிட்டு 2 தடவை கத்துனேன், என் தொண்டை காலி. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாரு. திரும்பியும் நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறது அந்த டைலாக் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நாகர் சொன்னாரு. அவ்வளவுதான் பினிஷ். ஓகே, போனதுக்கு நம்மளுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபை, ஃபுல் ஆமா. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எமோஷன் தான். சாரோட இந்த நோட் பார்த்த உடனே 33 வருஷம் கழிச்சு 34 வருஷத்துக்கு போறாரு. அவருக்கு எப்பவுமே அவருக்கு அந்த இதுதான் ஹெல்த் மட்டும் நல்லா இருக்கணும் மனுஷனுக்கு. நம்ம ப்ரேயர்ஸ் அவர் கூட எப்பவுமே இருக்கும். போ இந்த ஆக்ஷன்ஸ் மட்டும் குறைஞ்சிட்டு நல்லபடியா இருக்கணும். அதுதான் அவர் எப்பவே சொல்ற மாதிரி தான். அஜித் குமார் இஸ் நத்திங் வித்வுட் ஹிஸ் ஃபேன்ஸ். அது அவர் என்னிலிருந்து சொல்லிட்டு இருக்காரு. இன்னில இருந்து இல்ல, நான் ஆஞ்சநேயா ஷூட்டிங் எப்பவே பார்த்திருக்கேன். அப்பவுமே அவர் நம்ம சேஃப்டி தான் சொல்லுவாரு.
அப்ப அந்த ஆஞ்சனால ஒரு சும்மா சேஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்றேன். ஒரு சேஸ் எடுத்திருந்தாங்க பள்ளிக்கரணை இது காமாட்சி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் ரோட்ல எடுத்திருந்தாங்க. அப்போ வந்து அந்த ஒரு கார் அந்த சிலிண்டர் வச்சுட்டு கார் வெடிப்பாங்க. வெடிக்கும் போது அது எந்த திசையில எவ்வளவு தூரம் பறக்கும்னு தெரியாது. பட் நம்ம எல்லாம் அப்ப சின்ன பசங்களா கண்ணா பின்னான்னு சுத்திட்டு ஓடிட்டு இருப்போம். அப்ப யார் சொல்லியும் கேட்கல, எல்லாம் கத்திட்டு இருந்தோம். அப்ப வந்து கண்ணன் அவரு சும்மா ஆச்சா பூச்சா அப்ப 2-3 வார்த்தை பீப் பார்த்த கூட வந்துச்சு, எல்லாரும் திட்டி இருந்தாரு. சார் அப்போ உள்ள எங்கேயோ இருந்த போல கேரவன் ஒரு அம்பாசிடர்ல இருந்தார் அவரு. அப்படியே இறங்கி வந்தாரு, அந்த போலீஸ் கெட்டப்ல இருந்தாரு. இறங்கிட்டு மைக் வாங்கிட்டு சொன்னாரு, இது மாதிரி இதோட பிரச்சனை இதுதான், இதோட எங்க வேணாலும் வரும், அதனால உங்க சேஃப்டி எனக்கு முக்கியம், நீங்க போனதான் எடுப்பேன், எல்லாரும் கொஞ்சம் தள்ளி போயிடுங்க, அட்லீஸ்ட் அவர் எவ்வளவு மீட்டர் சொல்றாரோ அந்த மீட்டர் தள்ளி போய் நில்லுங்க அப்படின்னாரு. அவளை சொல்லிட்டு மைக் கொடுத்தாரு. கொடுத்து பேசிட்டு நாங்க ஓகே சொல்றோமா போற மாதிரிலாம் அவளை சொல்லிட்டு மைக் கொடுத்தாரு. இன்னைக்கு இல்ல அன்னைக்கே சொல்லும் போது ஐயோப்பா சொல்லும் போது அப்படியே தப்ப தப்ப எல்லாரும் நோந்துட்டாங்க. அவ்வளவுதான். அந்த படத்துல வரும் எல்லாம் அந்த சீன் மேக் பண்ணுவாங்கல்ல, அது வந்து அந்த மனுஷனுக்கு ரியல் லைஃப்லயே நடக்கும். அது மாதிரி படம் வந்து நான் சின்ன வயசுலயே எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபேவரட் பஞ்சுனா அதாச்சும் பஞ்ச் டைலாக் கிடையாது. நான் சின்ன குழந்தை இருக்கும்போது நம்மளெல்லாம் சின்ன வயசுல ஏமாத்திட்டு வீட்டுல எங்கேயாவது போறதுன்னா நம்ம அடம் பிடிப்போம், நம்மளை விட்டு போயிடுவாங்க தெரியுமா. எங்கேயாவது பக்கத்துல போறதுனா கூட நம்மளை வந்து விட்டு போயிடுவாங்க. எனக்கு வந்து ஆசை படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் முன்னாடியே அவங்க லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணும்போது இவர் சொல்லுவாரு, ஆக்சுவலா தலையோட வாய்ஸ் இருக்காது, சுரேஷ் சாரோட வாய்ஸ் இருக்கும். அவர் வாய்ஸ்ல இருக்கும், வீட்டுக்கு போறேன்றியா இல்ல விட்டுட்டு போறேன்றியா அப்படின்னு ஒரு வாய்ஸ். இவ்வளவுதான் ஆக்சுவலா. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமா யூஸ் பண்ண அதிகமான பஞ்ச் எல்லாம் எனக்கு அதுதான். நான் எங்கேயாவது வீட்டுல என்ன விட்டு போனாங்கன்னா வீட்டுக்கு போறேன்றியா இல்ல விட்டுட்டு போறேன்றியா அப்படின்னு வீட்டுல சொல்லுவேன். அதே மாதிரி பிரதர் சொன்ன மாதிரி நான் ரொம்ப டைஹார்ட்டா வந்து அமர்க்களம் தான். இப்ப இந்த எல்லாம் இந்த சீன் சொன்னீங்கல்ல, அந்த சாரோட மாஸ் காட்டுறதுக்கு காதல் கோட்டையிலேயே வந்து அந்த பாட்டுல வாக் வரும், அங்கேயே தெரிஞ்சிடும். பட் இதுல வந்து அடுத்த ஃபேவரட் வந்து நான் பார்த்து தண்ணி ஊற்றி வச்ச வீட்டு மரம் இல்ல காட்டுல தாரா வந்த காட்டு மரம், அந்த டைலாக் எனக்கு ரொம்ப ஃபேவரட். சீரன் பாத்தீங்கன்னா மேடத்துக்கிட்ட லவ் சொல்ற மாதிரி நடிப்பாரு. அது வந்து அது ஒரு ரொம்ப சட்டிலா பண்ணிருப்பாரு, ஆனா வேற லெவலா பண்ணிருப்பாரு. அவருக்கு பிடிக்காது ஆனா பிடிச்ச மாதிரி நடிக்கணும். பட்டன் அவர் போட மாட்டாரு, ஆனா பட்டன் போட்டு போடுறாரு. ஒரு மாதிரி அசல் வளைஞ்சிட்டு நடிக்கணும். முடிச்சு போகும்போது அந்த பட்டன் அப்படியே கழட்டுவாரு. அதுக்கே தெரிஞ்சு விடுவாங்க அந்த டைம்ல. எனக்குலாம் அந்த சீனே சரி மாசு. அந்த மாதிரி இவர் சொன்ன மாதிரி தான் அந்த டைம்ல அவர் ஒரு படத்துலயும் இப்ப பண்றதுமே ரீக்ரியேஷன் தான். ஒரு படத்தையும் மனுஷன் ஒண்ணு பண்ணுவான் போல, புதுசு புதுசா இருக்கும். எங்களுக்கு தீனால இது இருக்குது, அந்த தீனால ஃபர்ஸ்ட் ஷோலாம் நினைச்சு பார்த்துருப்போமா, யோசிச்சு பாருங்க. நீ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சீன் எங்கேயுமே பார்த்தது இல்ல. உட்கார்ந்து இருக்கும், தோளுக்கு மேல சட்டைக்கு முன்னாடி கத்தி வருதுன்னா எங்க போறது, திருக்கி விட்டுருப்பாரு. அது மாதிரி எனக்கு அந்த புதுசா பார்க்கணும்னு எனக்கு நான் ரொம்ப காலமா சேரை பார்த்துட்டு இருக்கிறது. நான் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகுது எதுன்னா ஹார்ஸ் ரைடிங் சீன் எப்பவுமே நான் எதிர்பார்ப்பேன் சேர். அப்புறம் தான் படிக்கும் போது தெரிஞ்சது, ஓகே அவருக்கு அந்த ஸ்பைனல்ல L4 L5 வந்து எடுத்ததுனால அந்த ஹார்ஸ் ரைடிங்னா ஒரு சின்ன ஜெர்க் இருக்கும்ல, மேபி அதனாலதான் அவ அவாய்ட் பண்றாரு போல இருக்கு அப்படின்றது நானே புரிஞ்சுக்கிட்டேன். அது இருந்தாலும் ஒரு சீன் இருக்கும், காதல் மண்டல ஒரு பாட்டுல வந்து அப்படி குதிரை டர்ன் பண்ணி நிற்பாரு, அந்த ஒரு சீன் இருக்கும். ஆனா அதுவுமே எனக்கு என்ன ஆச்சுன்னா, டக்குன்னு இதிகாசம்ல ஹார்ஸ் அப்படியே கால் தூக்கிட்டு தர நிக்கிற மாதிரி சிட்டிசன் வரும்போது ஒரு போஸ்டர் விட்டுருப்பாங்க. ஓகே ரைட், நம்மளுக்கு அப்ப இந்த படத்துல இதுவும் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அது ஒரு சின்ன டிசப்பாயின்ட் எனக்கு இது வரைக்கும். அவ்வளவுதான். மத்தபடி வேற என்ன ஏதாவது கேளுங்க. ஏதாவது இருக்கீங்களா? நான் வேற மூச்சுலாம் பேசிட்டேன். இருக்கும் மெய்மறந்து நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு நம்மளுக்கு என்ன ஒரு படத்துக்கும் ஒரு கதை இருக்கும். அப்பெல்லாம் இந்த இன்டர்நெட்டும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. அங்க இருந்து அதாவது நாங்க 4-5 பேரா இருப்போம். ஒரு இடத்துக்கு போனோம். அவங்க போன் அடிச்சேன்னா கோம்பேட் வெட்டு தேட்டருக்கு அடிச்சேன்னா அவங்க எடுக்கவும் மாட்டாங்க, தெரியல படம் வருதான் எடுக்க மாட்டாங்க. ஸோ அங்கேருந்து ட்ரெயின் சைக்கிள் வந்து ட்ரெயின் ஸ்டேஷன்ல போட்டு அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி இங்க வந்து அவள்கிட்ட கேட்கணும் எத்தனை மணிக்கு. ஏன்னா ஸ்பெஷல் ஷோ சம்டைம் முன்னாடி 6 மணிக்கு போடுவாங்க, ஏதாவது ஒன்று போடுவாங்க. பட் அதெல்லாம் வெளியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, தெரியாதவங்க தான் போடுவாங்க. இல்ல விடிய காலத்துல ஃபர்ஸ்ட் ஷோ எங்க என்ன டைம் அதெல்லாம் வந்து இந்த அபிஷியலா வராது வெளிலலாம். இப்பதான் இந்த ஆன்லைன் புக்கிங் அது இதெல்லாமே நம்ம தானே
காக்கா படம் மாதிரி அப்புறம் அவங்க அப்பா வச்சு ஆள் செட் பண்ணிட்டு எல்லாம் ஆமா. அப்பெல்லாம் ஆடியோ கேசட் வாங்குறதுக்கு நீங்க சிட்டில வந்து டி நகர் சேதாப்பேட்டை முதல்ல வரும். காலையில வந்துரும் அந்த பேப்பர் வாங்கிட்டு சிட்டிசன்லாம் நான் வந்து டி நகர்லாம் வந்து ஆடியோ கேசட் எல்லாம் வாங்கினேன். அப்படி இருக்கும் அந்த அப்படியே பேப்பர்ல டீ கடையில் அப்படி இருக்கும். காலைல பேப்பர் வாங்கினோம்ல, அப்பா எல்லாரும் கேட்பாங்க தம்பி பேப்பர் கொடுப்பா அப்படின்வாங்க. சிட்டிசன் வச்சிருக்கேன் ஃபுல்லா சார் அந்த கிளீன் ஷேவ், அப்போ ஃபுல் கிளீன் ஷேவ் எடுத்து அந்த ஓடுற ஸ்டில் இருக்குல்ல, அப்படியே ஒருத்தர் கேட்கறது, ஏய் யார்ப்பா இது ஜாகிஜன் படமா? ஏன்னா இங்கிலீஷ்ல டைட்டில் சிட்டிசன் தான் போட்டுருந்துச்சு. ஜாகிஜனப்பா அப்படின்னு கேட்கறது. நோ இல்லைண்ணா தமிழ் படம்னா இது தலையாயுது அப்படின்னு அவர் கேட்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு அதை எடுத்து சொல்லும் போது ரொம்ப அப்போ ஜாலியா இருக்கும். இன்னைக்கு வருது ஆடியோ வருது, படம் இன்னைக்கு வருதா பாடுறாங்க, இல்லை இன்னைக்கு தான் ஆடியோ வருது அதான் வாங்க வந்துருக்காங்க. மெய்யா நம்ம சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த பண்ணலாம் செம்மையா இருக்கும். ஏன்னா சிட்டிசன் கேசட்லயே வந்து இந்த ஃபுல் கிளீன் ஷேவ்ல தலை அப்படி ஓடி வர மாதிரி தான் போட்டுருவாங்க கேசட்ல, பிளாக் அண்ட் ஆஷ் அந்த லுக்ல. அந்த மெமரிஸ். கேசட் வாங்குறது ஒரு ஊருக்கு போனோம். அப்புறம் கேசட் கடை அண்ணா கிட்ட வந்து அந்த கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் 20 நாள் 30 நாள் பேஸ் குறைஞ்ச பிறகு 1 month கழிச்சு அந்த போஸ்டர் வாங்குறது, அந்த பெரிய ப்ளோப் இருக்கும், அதுக்கு போயிட்டு அவர் காக்கா பிடிச்சி அவர்கிட்ட அது வாங்குறது. ஏற்கனவே வரும் கடையோட ஸ்டில்ஸ் எல்லாம் வரும். அது தவிர இந்த கேசட்ஸ் வந்து அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த மாதிரி நம்ம அது வந்து இப்போ வந்து ஒண்ணு கிடைக்குது, ஒண்ணு ஷேர்னா அவன் டிபி அவன் இதுன்னு. அப்பெல்லாம் வந்து ஒரு விஷயமும் அவ்வளவு வேல்யூவா இருக்கும்பா. எடுத்து வச்சுட்டு அது ஒண்ணு தொடங்கல கஷ்டமா இருக்கும் நம்மளுக்குலாம். வேற வைபா இருக்கும் அந்த டைம். இந்த வரையும் அதுக்கப்புறமா வந்து ஃப்ரீடம் ரெண்டுமே வந்து டபுள் கிளைமேக்ஸ், பிஃபோர் ஒரு கிளைமேக்ஸ் ஆஃப்டர் ஒரு கிளைமேக்ஸ். அது நாங்க தியேட்டர்ல பார்க்கல. ஆனா நீங்க பார்க்கும்போது எதனா சேஞ்சஸ் இல்ல எதுனா ஒரு சடனா வேற எதனா உங்களுக்கு ஐடியா அப்போ? இல்ல எனக்கு வந்து எப்பவுமே வந்து எனக்கு வாலிலேயே அவர் உடஞ்சிட்டேன். வாலி பார்த்துட்டு இருக்கும்போது நான் உதயம்லாம் பார்த்தேன் சந்திரன்ல. வாலி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஃபைனல்ல வந்து அந்த இவர் தலை பேசுவார்ல, அந்த இதுக்காக நான் உன்னை பழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை அவன் சொல்லுவார்ல, அங்கேயே அவுட்டு. அவரோட எனக்கு வந்து அந்த மாதிரி இது பிடிக்கும். அவர் எதுவுமே ஜெயிக்காம போற மாதிரி எல்லாம் எனக்கு பிடிக்கும். நான் அந்த சின்னம் பார்த்தது. திருப்பி அதுக்கு 2வது வாட்டி நான் போனது சில இன்னும் சில தினங்களில் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கடைசியில் அந்த பிஜிஎம் எல்லாம் போட்டு ஆட் பண்ணது. நாங்க 2மே அந்த சின்னம் பார்த்தோம். இத்தனைக்கும் ஆமா கிரீடம் வந்து காசியில பார்த்தோம். 2லுமே அந்த மாதிரி தான். எனக்கு பிடிக்கும். எனக்கு பர்சனலா பிடிக்கும். பட் அவருக்கு அந்த கமர்ஷியலுக்கு வந்த உடனே தெரியுதுல நம்ம மாஸ் ஹீரோஸ் வந்து, ஏன்னா அப்படி பார்த்தா வாலிலேயே வந்து அதை ஏத்துக்க கூடாது ஆக்சுவலா. அந்த டைம்ல வந்து அவர் அப்கமிங் இருக்கும்போது அது வேற லெவல்ல ரீச் ஆயிடுச்சு. அவர் மாஸ் ஆனோடனே தெரியும் இல்லையா, மாஸ் ஆனா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிடுச்சு. இந்த தீனாக்கெல்லாம் அப்புறம் வந்து எண்டிங் வந்து இப்படிதான் இருக்கணும்ன்ற போது ஃபேன்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. அதுதான் விஷயம். ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது தெரியல, டக்குன்னு மாத்திடுவாங்க. அப்பெல்லாம் பட்டுன்னு ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்ச உடனே தெரியாது, உடனே எழுதுவாங்க, எங்கேயாவது எழுதி வரும், பேப்பர்ல வரும் இந்த எண்டிங். ஓகே, திருப்பி அதுக்கு ஒரு டிக்கெட் போட்டு போறது. அதே மாதிரி தலையோட கேரியர்லயே அதிகமான பப்ளிசிட்டி பண்ண படம், அதாவது தலைக்கு தெரியல, உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்ல, பப்ளிசிட்டியை விரும்பாத மனுஷன். ப்ரொடக்ஷன் கம்பெனி அதிகமா பண்ணது அப்படின்னா பூவலம் வாசன். அவரு ஆஸ்கர் ரவிச்சந்திரன்ல கட் அவுட்ஸ் எல்லாம், ஏன்னா அப்பெல்லாம் வந்து இந்த மவுண்ட் ரோட்ல கட் அவுட் வைக்கிறது ஒரு கல்ச்சர் இருப்பாங்க. மவுண்ட் ரோட்ல சென்டர்ல 1000 டைப்ல என்ன கட் அவுட் வர்றது பெரிய மேட்ரு. அந்த படம் வந்து பெரிய படம்னு அர்த்தம். இந்தியன் அது பெரிய படம்லாம் வரும், ஜீன்ஸ் அதெல்லாம் வரும், அந்த ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி டைம்ல கட் அவுட்ஸ் எங்கெல்லாம் போகும்போது ஹோர்டிங்ஸ் அந்த மாதிரி வச்சது வந்து பூவலாம் தான். அதனால எனக்கு அது பிடிக்கும். அந்த படம் அந்த ப்ரொடியூசர் அதுதான் பிடிக்கும். அதே மாதிரி ஆடியோ லான்ச்னா எனக்கு பார்த்த தலையை ஃபர்ஸ்ட் வேஷ்டியில பார்த்து நான் ரசிச்சது வந்து கண்டுகொண்டேன்ல. தலை வந்து அந்த செட்டப்பே சூப்பரா இருக்கும். ஒரு மாதிரி தோரணம்லாம் விட்டு மங்களகரமா இருக்கும். எல்லாருமே வேஷ்டியில வந்திருப்பாங்க. வேற லெவலா இருக்கும். அதுக்கப்புறம் அசல்ல வந்து அது வேற விஷயம். பட் ஃபர்ஸ்ட் தலை வந்து சின்ன தலை இல்ல, குட்டி தலை. அப்போ வந்து சின்ன மீசியோட கியூட்டா வேஷ்டியில இருக்கும்போது அப்பவே அந்த மனுஷன் அப்பவே வேஷ்டி கட்டும் போதே செம்மையா இருப்பா போலப்பா. ஏன்னா மத்தவங்க எல்லாம் ஜாம்பூனா இருப்பாங்க. அந்த வயசுல அப்ப யாரும் வேஷ்டி கட்டதில்லை. ஆனா அன்னைக்குமே ஒரு வேஷ்டி கட்டு வந்தாரு. இவனுக்கு நீங்க சொல்லுவானுங்க எந்த இடத்துல எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நான் கத்துக்கிட்டு வந்து தலை வச்சுதான். அத முதல்ல சொல்லுவாங்க இவர் கோட் சுற்றா வராது, ஆனா எங்க எப்படி போகணுமோ அங்க அப்படி போகணும். ஆமா, அதுக்கு முதல்ல அவர் கத்துக்கிட்டு அவர்கிட்ட தான். வேற சூப்பர் சூப்பர். சையத் ப்ரோ வந்திருக்காரு. பேசுங்க. எப்படி இருக்கீங்க கணேஷ்? மாலைக்கு அப்புறம் எல்லாரும் ஸ்பேஸ் போலன்னா பேசுங்க. எப்படி போயிட்டு இருக்கு? 33 வருஷம் மாத்திச்சு.
33 இயர்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போகுது ப்ரோ. மாசா போகுது. ஆமா, அப்டேட் செஞ்சா சொல்லிட்டு போங்க. அப்டேட் தான் நெக்ஸ்ட் அடுத்த வாரம்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கணும். 64 அப்டேட் அனௌன்ஸ்மெண்ட். செகண்ட் வீக் ஆகஸ்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அபிஷியல் தான் வரும்னு கேள்விப்பட்டேன். பார்க்கலாம். அது அப்படின்னு அங்க இன்னும் வந்து சில சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஆனா கேள்விப்பட்ட வரைக்கும் அணி வராத கேள்விப்பட்டேன். பார்க்கலாம். அபிஷியலா வரட்டும். மியூசிக் இந்த 30 இதுக்கே நமக்கு சான்சஸ் இருந்துச்சு. இன்னைக்கு சான்ஸ் இருந்துச்சு. மேபி அவங்க போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க போல. சரி அப்படி பண்ணிக்கலாம். பட் நான் நேற்று கூட கொஞ்சம் இதுல கேட்டுட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துடுறது மாதிரி தான் பேசியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி. சொல்லிட்டாங்க. இது கண்ணன் ப்ரோவை கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும். கண்ணன் ப்ரோ பிஸி. எங்கேயுமே இப்போதைக்கு நானே பார்த்து பண்ணால. ஓகே எதனால இப்ப ட்வீட்லாம் போட மாட்டாங்க? எதுவுமே வந்தாதானே